اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. யா அல்லாஹ், கவலை மற்றும் துக்கத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் இயலாமை மற்றும் சோம்பலிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னும் கருமித்தனம் மற்றும் கோழைத்தனத்தில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கடன் தொல்லை மற்றும் மனிதர்களின் கெடும்பிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஹல்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த இந்த வழிமுறையை கடைபிடித்தேன். அப்போது அல்லாஹுவின் அருளால் என்னுடைய அனைத்து கவலைகளும் நீங்கிவிட்டன, மேலும் எனது கடனும் நிறைவேறிவிட்டது. அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்கு வருகை தந்தார்கள். அப்போது அபு உமாமா என்ற அன்சாரி சஹாபி அங்கே அமர்ந்திருப்பதைக் கண்டு, என்ன விஷயம், இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களே, இது தொழுகைக்கான நேரம் அல்லவே என்று வினவினார்கள். அதற்கு அன்சாரி சஹாபி, யா ரசூலல்லாஹ், என் மீது கடன் சுமை நிறைய இருக்கிறது, அதன் கவலை என்னை சூழ்ந்து கொண்டுள்ளது என கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், நான் உமக்கு ஒரு துவாவை கற்று தரட்டுமா? அதை ஓதுவதால் உம்முடைய அனைத்து கவலைகளையும் அல்லாஹு போக்கிவிடுவான், உம்முடைய கடனையும் நிறைவேற்ற உதவி செய்வான் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவசியம் கற்றுத்தாருங்கள் என அந்த சஹாபி கூறினார். நீர் காலையும் மாலையும் இந்த துவாவை ஓதி வாரும் என பகர்ந்தார்கள்.